நாம ஸ்வேதாவை கொல்ல அங்க பாம்ப விட்டோம். ஆனா அந்த பாம்பு ஸ்வேதாவை கடிக்காம அந்த மேடிய போய் கடிச்சிருச்சு. சரி, அந்த மேடி செத்து ஸ்வேதா விதவை ஆயிடுவா, என்ன அரைஞ்சவள பழி வாங்கிடலான்னு பார்த்தா நீ அதை கெடுக்கிற மாதிரி இந்த சித்த வைத்தியர்கிட்ட எல்லாரையும் கூட்டிட்டு வந்து மேடிய காப்பாத்த வழி சொல்லிட்டு இருக்கீங்க. எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? நீங்க மேடி மட்டும் செத்தா போதும்னு நினைக்கிறீங்க. ஆனா எனக்கு அந்த மேடியும் சாகணும். கல்பனா அம்மா ஸ்வேதாவை கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு விரட்டணும். உனக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறேன். ஒரே கல்லுல 3 மாங்காய். எப்படி என்னோட பிளான்? என்ன சொல்றீங்க பாட்டி? ஸ்வேதா ராசாத்தியோட பொண்ணு. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைப்பேனா? வைத்தியர் சொன்ன சர்ப்பதோஷ நிவர்த்தினின்ற மூலிகை செடிய ஸ்வேதா ருத்ரகிரி மலைக்கு தேடி போயிருக்கா. அந்த மலையில அப்படி ஒரு மூலிகை செடியே கிடையாது. வைத்தியர் சொன்னதெல்லாம் சுத்த போய். ஸ்வேதாவை மூலிகையை தேடி மலைக்கு அனுப்புனதெல்லாம் நான் பூமிகாவை கௌதமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போட்ட மாஸ்டர் பிளான். மேடி உயிர் பிழைக்கிறது கஷ்டம்னு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் சொன்னார்ல, அப்பதான் எனக்கு இந்த ஐடியாவே வந்துச்சு. வைத்தியரே, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். நீங்க பண்ற உதவிக்கு பலனா நான் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். என்ன உதவி? என் பேத்தி வாழ்க்கை நல்லா இருக்க நீங்க எனக்காக ஒரு பொய் சொல்லணும். என்ன பொய்? எங்க வீட்டுல ஸ்வேதான்னு ஒரு வேலைக்காரி இருந்தா. ஸ்வேதா புருஷன் மாதவனை காட்டு கருநாகம் பாம்பு கடிச்சிருச்சு. டாக்டர் மாதவன் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. எப்படியும் மாதவன் சாக போறான். அவன் சாகிறதுக்கு முன்னாடி அவனை வச்சு என் பேத்தி கல்யாணத்தை நான் நடத்திடணும். புரியலையே. உங்களுக்கு புரியாது வைத்தியரே. நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க, அது போதும் எனக்கு. நான் கல்பனா அம்மா கிட்ட மாதவனை காப்பாற்ற முடியும்னு சொல்லி அந்த குடும்பத்தையே இங்க கூட்டிட்டு வரேன். நீங்க அவங்க கிட்ட மாதவன் பழைக்கணும்னா அதுக்கு ஒரு மூலிகை வேணும். அந்த மூலிகை காட்டுக்குள்ள இருக்குன்னு அவங்க நம்புற மாதிரி ஒரு கதையை சொன்னா போதும். ஸ்வேதா தம் புருஷன் மேல இருக்கிற பாசத்தினால கண்டிப்பா நான் மூலிகை எடுக்க காட்டுக்கு போறேன்னு சொல்லுவா. அப்படி சொன்னா கல்பனா அம்மா சும்மா இருப்பாங்களா? அவங்க 3வது பையன் கௌதம ஸ்வேதாவுக்கு துணையா காட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. அதே காட்டுக்கு நாங்களும் பூமிகாவை கூட்டிட்டு போறோம். காட்டுலயே வச்சு ஏதாவது பிளான் பண்ணி பூமிகா கௌதமுக்கு கல்யாணத்தை பண்ணி திரும்ப கூட்டிட்டு வந்துருவோம். என் பேத்தி கல்யாணம் எனக்கு ரொம்ப முக்கியம். என்னோட பேத்தி கல்யாணம் நடக்க இந்த உதவியை மட்டும் செய்யுங்க. சரிங்கம்மா, பணத்தை கொடுங்க. நீங்க சொன்னது அப்படியே கல்பனா அம்மாட்ட சொல்றேன். சரி, இந்தாங்க. நான் கூட வைத்தியர் பொய் சொல்ல மாட்டாரு, அது இதுன்னு ஏதாவது முரண்டு பிடிப்பாருன்னு நினைச்சேன். ஆனா நான் கேட்ட உடனே ஒத்துக்கிட்டாரு. நான் சொன்னபடியே கல்பனா அம்மா குடும்பத்துக்கிட்ட நான் சொன்னதுக்கு மேல அவரா ஒரு கதையை கட்டி சொல்லிட்டாரு. அதை எல்லாரும் நம்பிட்டாங்க. அத்த, நீங்க பெரிய ஆள் தான் போங்க. உங்க பிளான் படி ஸ்வேதாவும் கௌதமும் காட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா நாம எப்படி காட்டுக்கு போறது?
இவ்வளவு யோசிச்சனா அதை யோசிக்காம விடுவேனா கண்மணி? இது வைத்தியர் ஸ்வேதா கிட்ட கொடுத்த வரைபடம். இந்த வரைபடத்தை நான் ஸ்வேதாவுக்கு தெரியாம அவகிட்ட இருந்து நான் சுட்டுட்டேன். ஸ்வேதா, பாட்டி பாட்டி. ஜாக்கிரதையா போயிட்டு வா. அந்த மூலிகையை சரி. மறக்காம கொண்டு வந்துரு. என்ன? சரிங்க பாட்டி. சரி, போயிட்டு வா. இந்த வரைபடத்தை ஸ்வேதா மறந்து விட்டுட்டு போயிட்டா. அத குடுக்கதான் நாங்கெல்லாம் காட்டுக்கு வந்தோம்னு கௌதம் கேட்டா சொல்லிடலாம். சூப்பர் ஐடியா அத்தை. சரி அத்தை, நம்ம உடனே வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பலாம். ஆ, சரி வா. அப்பனே ஈஸ்வரா, எல்லாரையும் காப்பாத்துப்பா. என்னங்க, ம், சொல்லு பரிமளம். நீங்க ஈசனை வழிபடுறவரு, ஒருபோதும் தப்பான காரியத்துக்கு துணை போக மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் எனக்குள்ள ஒரு சின்ன குழப்பம். என்ன பரிமளம் குழப்பம்? இல்ல, நான் கல்யாணம் ஆகி உங்க கூட வந்ததுல இருந்து இத்தனை வருஷத்துல சின்னதா நீங்க ஒரு பொய் சொல்லி கூட நான் பார்த்ததே இல்ல. ம், ஆனா நீங்க ஒரு பொண்ணோட மாங்கல்யத்தை காப்பாத்துற விஷயத்துல ஏங்க இப்படி நடந்துக்கிட்டீங்க? பரிமளம், நீயும் நான் பொய் சொல்லிட்டேன்னு நம்பிட்டியா? இல்லீங்க, நீங்க மரகதம்மாட்ட காசை வாங்கிக்கிட்டு அவங்க சொன்ன மாதிரியே சொன்னீங்கல்ல, அதாங்க சின்ன குழப்பம் வந்துருச்சு. உன் குழப்பத்துக்கான விடைய நான் சொல்றேன். நான் மரகதம்மாட்ட முடியாதுன்னு சொல்லியிருந்தா அவங்க வேற ஒரு சித்த வைத்தியர்கிட்ட போய் அந்த வைத்தியர்கிட்ட பணத்தை கொடுத்து பொய் சொல்ல வச்சு அவங்க நினைச்சத சுலபமா நிறைவேற்றிருப்பாங்க. அதனாலதான் அந்த அம்மா கிட்ட நீங்க சொல்றது மாதிரி செய்யறேன்னு ஒத்துக்கிட்டேன். அதே நேரத்துல நான் எந்த பொய்யும் சொல்லல. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலங்க. காட்டு கருணாக பாம்பு விஷத்தை சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகை முறிக்கும்னு நான் சொன்னது, அந்த மூலிகை ருத்ரகிரி மலை உச்சியில இருக்குன்னு நான் சொன்னது, அந்த மலைக்கு போறதுக்காக சுவேதா பொண்ணுகிட்ட நான் கொடுத்த வரைபடம் அத்தனையும் உண்மை. அந்த காட்டுல இருக்கிற கஷ்டங்கள் தடங்களை எல்லாம் மீறி நான் சொன்னபடி இன்னும் 3 நாளைக்குள்ள அந்த ஸ்வேதா பொண்ணு சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகை செடியை கொண்டு வந்துட்டான்னா அந்த பொண்ணோட புருஷனை நான் காப்பாத்திடுவேன். அது மட்டும் இல்லாம ருத்ரகிரி மலை நான் கும்புற ஈசன் குடியிருக்கிற காடு. அந்த காடு நல்லவங்களுக்கு உதவி செய்யும், கெட்டவங்களுக்கு அவங்க பண்ண தப்புக்கான பாடத்தை புகட்டும். தப்பான நோக்கத்தோட போற அந்த மரகதம் குடும்பத்துக்கு தக்க தண்டனைய அந்த ஈசன் கொடுப்பான். இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. இந்தா, இந்த பணத்தை உங்க கையாலேயே உண்டியல்ல போடு. அம்மா தாயே, நல்லதே நடக்கணும். அந்த ஸ்வேதா பொண்ணு முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம்தான் எனக்கே ஒரு விஷயம் புரிஞ்சுது. ருத்ரகிரி காட்டுக்கு போய் சர்வதோஷ மூலிகையை எடுக்கிற அந்த முயற்சியில ஒரு உயிர் போக போகுது. அதுதான் விதி. அந்த விதியை யாராலும் மாத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா போக போற உயிர் யாரோடுதுன்னு தான் எனக்கு சரியா தெரியல. மேடியோட வைஃப் என் பொண்ணு ஸ்வேதானா, அப்ப அந்த பொண்ணு யாரா இருக்கும்? மேடி இப்போ
கோமா ஸ்டேஜ்ல இருக்கான். எனக்கு பிடிச்ச என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்ல மேடியும் ஒரு ஆள். ரொம்ப நல்ல பையன். மேடி என் பொண்ணுக்கு புருஷனா அமைஞ்சதுல எனக்கு சந்தோஷம்தான். என் மக நல்ல இடத்துலதான் வாக்குப்பட்டு வந்திருக்கா. அந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது போலயே. மேடி அதிகபட்சம் 3 நாளைக்குதான் உயிரோட. அம்மா அழாதீங்கம்மா. மருந்துக்காக காட்டுக்குள்ள மூலிகை எடுக்க போன ஸ்வேதா 3 நாளைக்குள்ள வரணும். அப்படி அவ வந்தாதான் மேடிய காப்பாத்த முடியும். இல்லன்னா அழாதீங்க சம்பந்தி, பயப்படாதீங்க. மேடிக்கு ஒண்ணும் ஆகாது. நான் கும்பிடுற சாமி மேடிய கண்டிப்பா காப்பாத்தி கொடுக்கும். நீங்க தைரியமா இருங்க. அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன் சம்பந்தி. ஸ்வேதா நல்லபடியா அந்த மூலிகையை எடுத்துட்டு வரணும். அதுக்கு நான் என்னால முடிஞ்ச உதவிய ஸ்வேதாக்கு பண்ணணும். ஒரு அம்மாவா நான் ஸ்வேதாக்கு இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்ல. இதை நான் பண்ணியே ஆகணும். நான் உடனே ஸ்வேதா போன ருத்ரகிரி மலைக்கு போயே ஆகணும். நான் ஸ்வேதாக்கு உதவ ருத்ரகிரி மலைக்கு போற விஷயம் கல்பனாமாக்கு தெரிய வேண்டாம். சம்பந்திமா, சொல்லுங்க சம்பந்தி. ஸ்வேதா நம்பர் தரீங்களா? நான் அவகிட்ட பேசணும். நோட் பண்ணிக்கோங்க. 97 சரி சம்பந்தி அம்மா, நான் வரேன். எல்லாம் நல்லதே நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. அண்ணி, நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி. கண்டிப்பா மூலிகை கிடைச்சிரும். அண்ணன் சீக்கிரமா சரியாயிடுவாரு. யார் அண்ணி? பூமிகா அம்மா கால் பண்றாங்க. பூமிகா எதுக்கு இப்ப கால் பண்றா? சொல்லுங்க பூமிகா அம்மா. ஸ்வேதா, நீ வைத்தியர் கொடுத்த மேப்ப மிஸ் பண்ணிட்டு போயிட்ட. ஐயோ, என்ன சொல்றீங்க பூமிகா அம்மா? அண்ணி என்னாச்சு? கிளம்புற அவசரத்துல வைத்தியர் கொடுத்த மேப்ப அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் கௌதம். என்ன நீ சொல்றீங்க? ஹலோ ஸ்வேதா. ஆமா பூமிகா அம்மா, நான் எப்படி மேப்ப மறந்து வச்சுட்டு வந்தேன்னு தெரியல. இப்போ என்ன பண்றதுன்னு குழப்பமா இருக்கு. நீ எதுவும் டென்ஷன் ஆகாத ஸ்வேதா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ கௌதம் கூட கார்ல ருத்ரகிரி மலைக்கு போய்கிட்டே இரு. நான் ஒரு டாக்ஸி புடிச்சு உன் பின்னாடியே மலை அடிவாரத்துக்கு வந்து மேப்ப உன்கிட்ட கொடுத்துட்டு நான் திரும்பி வந்துடுறேன். ஐயோ இல்ல வேண்டாம் பூமிகா அம்மா,
உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? விடுங்க, நீங்க வீட்லயே இருங்க. நானே திரும்ப வந்து மேப்பை வாங்கிக்கிறேன். பிளான் சொதப்பிரும் போலயே. ஐயோ, ஏய் ஸ்வேதா, இரு ஸ்வேதா. உனக்கு உதவுறதுல எனக்கு எந்த சிரமமும் இல்ல. நானே மலை அடிவாரத்துக்கு வந்து உன்கிட்ட மேப்பை கொடுக்கறேன். அது மட்டும் இல்லாம உனக்கு நேரம் வேற இல்ல. 3 நாளைக்குள்ள நீ மூலிகை எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் மேடியா காப்பாத்த முடியும். நீ டைம் வேஸ்ட் பண்ணாத, நீ போயிட்டே இரு. நான் உடனே கார்ல மலைக்கு வந்து உன்கிட்ட மேப்பை கொடுத்துறேன். அண்ணி என்ன சொல்றாங்க? இல்ல பூமிகாமா, நீங்க முன்னாடி போங்க, நான் மலடி வாரத்துக்கு வந்து மேப்பை கொடுத்துட்டு போறேன்னு சொல்றாங்க. சரி அண்ணி, மேப் எடுத்துட்டு வர சொல்லுங்க. சரி, நீங்க வாங்க, நாங்க மலடி வாரத்துல உங்களுக்காக வெயிட் பண்றோம். சரி ஸ்வேதா. சூப்பர். நம்ம பிளான் படி எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு. ருத்ரகிரி மலையில வச்சு உனக்கும் கௌதம்க்கும் எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சிடுவோம். அதுக்கு ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா அத்தை? சாமதான பேத தண்டம் தான். அப்படின்னா அப்படின்னா நீ முதல்ல கௌதம பேசி கரெக்ட் பண்ணு. சரி பாட்டி. அப்பவும் வழிக்கு வரலன்னா கௌதம வளைச்சு போட ட்ரை பண்ணு. அதுவும் நடக்கலனா? அதுவும் நடக்கலன்னா கடைசியா தண்டம் தான். தண்டம்னா? அத மலைக்கு வாங்க சொல்றேன். வாங்க போலாம். ஐயோ பாட்டி, என்ன பாட்டி? என்னாச்சு பாட்டி? ஐயோ என்னாச்சு பாட்டி? ஐயோ பாட்டி, ஐயோ என்னாச்சு பாட்டி? காலை இடிச்சுக்கிட்டேன் பூமிகா, வலி தாங்க முடியல. ஐயோ என்னத்த நீங்க ஊருக்கு கிளம்பும் போது இப்படி கால்ல இடிச்சுக்கிட்டீங்க? அம்மா சரி, பாட்டியை முதல்ல உட்கார வைப்போம். வாங்கம்மா, வாங்க பாட்டி. வாங்க அத்தை. ஐயோ பாத்து. ஐயோ, என்னால முடியல கண்மணி, பாத்து, பாத்து. நடக்க முடியல கண்மணி, முடியல. பாத்து பாட்டி, பாத்து பாத்து பாத்து. மெதுவா உட்காருங்க. பாத்து உட்காருங்க. அம்மா. பாட்டி, போற வழியில யாராவது டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு அப்படியே போயிடலாம் பாட்டி. முடியாதுமா, என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. என்னத்த இப்படி சொல்றீங்க? இப்ப நம்ம உடனே ருத்ரகிரி மலைக்கு போய் ஆகணுமே. கண்மணி, என்னாச்சு? ஏன் எல்லாரும் வாசல்லே நிக்கிறீங்க? கண்மணி, நான் ருத்ரகிரி மலைக்கு வரல. பேசாம உங்க அம்மாவை உன் கூட மலைக்கு கூட்டிட்டு போ. அம்மாவா? மலையா? எங்க போறோம்? டூரா? கொடைக்கானலா, ஊட்டியா? அத்தை, எங்க அம்மாவை பத்தி தெரிஞ்சும் அவங்கள என் கூட அனுப்புறேன்னு சொல்றீங்க. சொதப்பி வைக்கும் அத்தை. கண்மணி, நமக்கு இப்ப வேற வழி இல்ல. நீ உங்க அம்மாவை துணைக்கு கூட்டிட்டு போ. நீங்க என்ன பண்ணணுங்கிற விவரத்தை நான் போன்ல சொல்றேன். ஏன் கண்மணி, நான் பெத்த பொண்ணு நீ. என்ன நம்பாம என்ன டூரு கூட்டு போறதுக்கு இவ்ளோ யோசிச்சா எப்படி? ஏய், ஓகே சொல்லுடி. சரி சரி போலாம். ஆமா, உடனே வா. ஏய், நான் வேற Dress எடுத்துக்கல, மேக்கப் எதுவும் போடல. அம்மா, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. நம்ம டூரே போகல. டூர் போலையா? அப்புறம் எங்க போறோம்? அது போனதுக்கு அப்புறம் தெரியும். நீங்க பேசாம வாங்க பாட்டி. கார்ல போகும்போது எல்லாம் விளக்கமா சொல்றேன். சும்மா சும்மா கேள்வி கேட்காத. சரி 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 சரி. பாட்டி, என் கல்யாணத்துக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. கௌதம கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கணும். போயிட்டு வா. சம்மந்தியம்மா, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க சம்மந்தி. போயிட்டு வரோம் அத்தை. நான் போய் பாத்துட்டு வரேன். பாத்துறேன். வாங்க வாங்க. ஓம் க்ரீம் காளி. 13 வருஷத்துக்கு ஒரு முறை மண்ணை பிளந்து வெளியே வந்து காத்த குடிச்சிட்டு
பருவம் முடிஞ்ச உடனே தானா திரும்ப வந்து மண்ணுக்குள்ள போற அந்த அற்புத மூலிகைய எனக்கு காட்டு எச்சினி, எனக்கு காட்டு, உடனே காட்டு. அசிரியா வந்து என் காதுல தகவல் சொல்லு.